வணக்கம். ரிஷப ராசிக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஆவணி மாதத்தின் தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். இதன் காரணமாக இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு பண வரவு நீங்கள் எதிர்பார்த்தபடி கிடைக்கும். குடும்பத்தில் உற்சாகமும் மகிழ்ச்சியும் அதிகமாக இருக்கும். அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும். தந்தை வழி உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சியுடனும் ஆதாயமும் உண்டாகும். சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனைகள் இருந்தால் அதை இந்த மாதத்தில் நிறைவேற்றும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். வழக்குகளில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி வழக்குகள் உங்களுக்கு சாதகமான நிலை ஏற்படும். கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் இப்போ நீங்கி அவங்க உங்களை தேடி வந்து சேருவாங்க. சிலருக்கு எதிர்பாராத பண வரவுக்கும் ஆடை ஆபரணங்கள் சேர்க்கைக்கும் வாய்ப்பு உண்டாகும். உங்கள் ராசியில் சஞ்சரித்து உள்ள செவ்வாய் பகவானும் குரு பகவானின் சேர்க்கையால் உங்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள்லாம் நீங்கும். உங்களுடைய தந்தையிடம் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். மற்றவர்களுடன் பேசும்போது வீண் மன வருத்தம் ஏற்பட வாய்ப்புள்ளதால் உங்களுடைய பேச்சில் நீங்கள் நிதானத்தை செலுத்துங்க. வாகனத்தில் செல்லும்போதும் கூடுதல் கவனம் தேவை. ரொம்ப பொறுமையாக செல்வது நல்லது. இரவு நேரங்கள் பயணம் செய்வதையும் தவிர்த்து கொள்ளுங்கள். வெளிநாட்டிலிருந்து நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ராசிக்கு தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதனால அலுவலகத்தில் உங்களுக்கு உற்சாகமான சூழ்நிலையே இந்த மாதம் காணப்படும். சக ஊழியர்களும் உங்களுடைய ஆலோசனையை கேட்டு அதன்படி செயல்படுவாங்க. அதிகாரிகள் அனுசரணையாக உங்களோட நடந்து கொள்வாங்க. சிலருக்கு எதிர்பாராத பதவி உயர்வுக்கும் ஊதிய உயர்வுக்கும் இந்த மாதம் வாய்ப்பு உண்டாகும். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் கேது பகவான் பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம் மிக நன்றாகவே இருக்கும். விற்பனையும் லாபமும் பல மடங்கு உங்களுக்கு இந்த மாதத்தில் அதிகரிக்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஆவணி மாதத்தில் அதை செஞ்சால் முயற்சிகள் வெற்றியாகும். பங்குதாரர்கள்ட்ட நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். பணியாளர்களின் ஒத்துழைப்பும் இந்த மாதம் உங்களுக்கு நன்றாகவே இருக்கும். அரசாங்க வகையில் நீங்கள் எதிர்பார்த்து ஏதாவது காத்துக்கிட்டு இருந்தால் அந்த செய்தி அனுகூலமான பலன்களாக ஏற்படும். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல சஞ்சரிக்கிற சனி பகவான் தொழில் ஸ்தானத்தில் வக்கரமடைஞ்ச நிலையில் இருக்கிறதுனால பெண்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான மாதமாக இந்த ஆவணி மாதம் பிறக்கும். கணவரின் அன்பும் அரவணைப்பும் கிடைக்கும். புகுந்த வீட்டில் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். அலுவலகம் செல்கிற பெண்களுக்கு பணி சுமை குறைவதால் இந்த மாதத்தில் நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க. எதிர்பார்த்த சலுகைகளும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் ராகு பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால உங்களை விட்டு பிரிந்து சென்றவர்கள் உங்களை தேடி வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் ரொம்ப அதிகமாக இருக்குது. உங்களுடைய சாதுரியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி இந்த மாதம் கிடைக்கும். ஆவணி மாதத்தின் மத்தியில், அதாவது 26/8/2024 அன்று சுக்கிர பகவான் சுகஸ்தானத்திலிருந்து உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானத்திற்கு மாறுகிறார். மற்றும் அதே தேதியில் செவ்வாய் பகவானும் தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறுகிறார். இந்த பெயர்ச்சியின் காரணமாக தொழில் வியாபாரத்தில் இருந்த முட்டுக்கட்டைகள்லாம் நீங்கும். வியாபாரம் தொடர்பான பயணங்கள் செல்ல நேரலாம். பண வரத்து நீங்கள் எதிர்பார்த்தபடி திருப்திகரமாக அமையும். உத்தியோகத்தில் இருப்பவங்க கண்டிப்பாக இந்த மாதம் கடினமாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். அதன் மூலம் நல்ல பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகம் தொடர்பான இடமாற்றம் ஏற்படும். குடும்பத்தில் இருப்பவங்க வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடலாம். எனவே கவனமாக இருங்க. உங்களுடைய பேச்சில் நிதானம் அவசியம் இருக்கணும். 31/8/2024 அன்று புதன் பகவான் உங்கள் ராசிக்கு தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்திற்கு மாறுகிறார். இதனால் கணவன் மனைவிக்கு இடையே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது இந்த மாதத்தில் நல்லதாக அமையும். உங்களுடைய குழந்தைகளின் முன்னேற்றத்தில் அக்கறையை காட்டுவீங்க. பெண்களுக்கு சாதுரியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி உண்டாகும். பிரிந்து சென்றவர்கள் உங்களை மீண்டும் தேடி வருவாங்க. கலைத்துறையினருக்கு நண்பர்கள் உறவினர்களுடன் பக்குவமாக பேசுவது நன்மை தரும். எந்த காரியத்திலும் இந்த மாதத்தில் நீங்கள் சாதகமான பலன் பெற வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்ளுங்க. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல சஞ்சரிக்கிற சனி பகவான் வக்கரமடைஞ்சு இருக்கிறதுனால வெளியூர் பயணம் செல்லும்போது கவனமாக இருங்க. வண்டி வாகனத்தில் செல்லும்போது மெதுவாக போங்க. அரசியல் துறையினருக்கு இந்த மாதம் வெற்றி பெற கூடுதலாகவே உழைக்க வேண்டியிருக்கும். உங்களது நடவடிக்கைகள் மேலிடத்தில் திருப்தி தருவதாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் படிப்படியாக குறையும். கடன் பிரச்சனையும் இந்த மாதத்தில் தீரும். நீங்கள் யார்ட்டையாவது கடன் கொடுத்துருந்தீங்கன்னா அதை இப்போ வசூல் பண்ணுவீங்க. ஆவணி மாதத்தின் இறுதியில், அதாவது செப்டம்பர் மாதத்தில் தொடக்கத்திலேருந்து
புது முயற்சிகள் தடைகள் பல வந்தாலும் அதை நீங்கள் மனம் கண்டு தளராமல் எதிர்கொண்டு அதிலேருந்து வெற்றி பெறுவீங்க. குடும்பத்தில் திருப்திகரமான சூழல் அமையும். நீங்கள் எதிர்பார்த்த விஷயம் நடக்க சிறிது தாமதமானாலும் நல்ல விதமாக அது நடந்து முடியும். எந்த பிரச்சனை வந்தாலும் எதிர்த்து நின்று சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இந்த மாதம் இருக்கும். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் கேது பகவானால் வீண் கவலைகள்லாம் வந்து போகும். எடுத்த காரியங்கள் முடிப்பதில் உங்களுக்கு மிகவும் நெருக்கமானவர்களின் ஆதரவு தேவைப்படும். உடல் ஆரோக்கியத்தில் எப்பொழுதுமே நீங்கள் உங்கள் கவனத்தை செலுத்துங்க. ஒரு வகையில் குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண காரியம் கைகூடி வரும். கணவன் மனைவிக்கு இடையே சிறு சிறு மனஸ்தாபங்கள் வந்து போகும். திட்டமிட்ட பயணங்களில் தடை ஏற்படும். குடும்பத்தில் எதிர்பாராத விஷயங்கள் நடக்கும். உத்தியோகத்தில் பதவி உயர்வும் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை செய்யும் பொழுது கவனமாக ரொம்ப யோசித்து அதுக்கப்புறம் ஒரு நல்ல முடிவை எடுங்க. கார்த்திகை 2, 3, 4ஆம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஆவணி மாதம் ஒரு அதிர்ஷ்ட மாதகமாகவே இருக்கப் போகிறது. உங்கள் நட்சத்திரநாதன் முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால இதுவரையில் தடைப்பட்டு இருந்த வேலைகள் எல்லாம் இனி விறுவிறுவென நடக்கும். அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். அலுவலகத்தில் இருந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவுக்கு வரும். பண வரவு நீங்கள் எதிர்பார்த்தபடி இருக்கும். ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிற சனி பகவான் வக்ரமடைஞ்சு இருக்கிறதுனால தொழில் உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடிகள்லாம் விலகும். மெமோ, சஸ்பெண்டு போன்ற நிலை மாறும். உங்கள் முயற்சியில் வெற்றி உண்டாகும். புதிய தொழில் தொடங்க முயற்சி செய்தவர்களுக்கு வெற்றி கிடைக்கும். லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிற ராகு பகவானால் பொருளாதார நிலை உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் ஆதாயத்தை தரும். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமண வயதினருக்கு வரன் தேடி வரும். பெண்களுக்கு கணவரின் ஆதரவும் தந்தை வழியிலும் ஆதாயம் உண்டாகும். ஒரு சிலர் புதிய இடம் வாங்குவீங்க. கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் தேடி வரும். அரசியல்வாதிகளின் நிலை உயரும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஆவணி மாதம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள்லாம் தேடி வர்ற மாதமாக அமையப்போகுது. உத்தியோகத்தில் நீங்கள் சந்தித்து வந்த பிரச்சனைகள், சோதனைகள் எல்லாம் சூரியனை கண்ட பனி போல விலக போகுது. தடைப்பட்ட பதவி உயர்வு, இடமாற்றம் எல்லாம் இப்போது உங்களுக்கு தேடி வரும். வேலை பலுவால் அவதிப்பட்டு வந்த நிலை இனி மாறும். தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகளும் விலகும். லாபம் எல்லாத்துலேயும் அதிகரிக்கும். ஜென்ம ராசியில் குரு பகவான் அலைச்சலை அதிகரித்தாலும் உங்கள் நிலை உயரும். செல்வமும் செல்வாக்கும் அதிகரிக்கும். எதிர்காலத்திற்குரிய அடிப்படைகளை அமைப்பீங்க. திருமணம், குழந்தை பாக்கியம், சொத்து என்று சந்தோஷம் அதிகரிக்கும். கூட்டு தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகள் ஒரு முடிவிற்கு வரும். உங்கள் மனநிலையை புரிந்து கொண்டு வாழ்க்கை துணை செயல்படுவாங்க. பிரிந்து சென்ற நண்பர்கள் உங்களை தேடி வருவாங்க. கோவில்களில் வேண்டுதல்கள் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதை இந்த மாதத்தில் நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகு பகவானால் பல வழிகளிலும் உங்களுக்கு வருமானம் வரும். வெளிநாட்டு முயற்சியும் வெற்றி கிடைக்கும். பெண்களுக்கு எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். பணியில் இருந்த சங்கடங்கள் அனைத்தும் விலகும். ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும். விவசாயிகளுக்கு விளைச்சல் இந்த மாதம் அமோகமாக கிடைக்கும். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஆவணி மாதம் நன்மைகள் கூடி வரும் மாதமாக அமையும். லாபஸ்தானத்தில் ராகு பகவானும் ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கிற குரு பகவானால் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். பண வரவு உண்டாகும். இழுபறியாக இருந்த முயற்சிகளில் வெற்றியை ஏற்படுத்தும். தன்னம்பிக்கையும் தைரியமும் இந்த மாதம் அதிகரிக்கும். முடியாது அப்படின்னு விட்டு சென்ற வேலைகளில் இந்த மாதத்தில் நீங்கள் முடிச்சு காட்டுவீங்க. இழுபறியாகவே இருந்து வந்த விசாரணை கூட இந்த மாதம் முடிவுக்கு வரும். செய்து வரும் தொழிலில் இருந்த தடைகள் விலகும். வியாபாரம் முன்னேற்றம் அடையும். கூட்டு தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகி லாபம் அதிகரிக்கும். நண்பர்கள் மூலமாக இந்த மாதம் ஆதாயம் உண்டாகும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து வாங்குகிற யோகம் கூட உண்டாகும். பெரியோர்களின் ஆதரவு உங்களுக்கு நன்மை தருவதாக இருக்கும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் அனைத்தும் விலகும். திருமண வயதினருக்கு பொருத்தமான வரன் தேடி வரும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கியவர்களின் ஆசை பூர்த்தியாகும். பூர்வீக சொத்தில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி ஒரு சிலருக்கு புதிய சொத்தும் சேரும். அரசு வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். கற்பக விநாயகரை வழிபட முயற்சிகள் வெற்றியாகும். வாழ்க்கை வளமாகும். நன்மைகள் உண்டாகும். நன்றி, வணக்கம்.